கடகராசி நேயர்களே, கர்மா பலன். ஓடி ஓடி கஷ்டப்பட்ட, ஓடி ஓடி எல்லாருக்காகவும் ஓடின, சுயமரியாதையை விட்டு ஓடின, என்ன பேர் வாங்கிட்ட நினச்சி பார். உன்னுடைய கர்மா பலன் இன்னைக்கு முதுகில் குத்தனவன் தான் நிறைய பேர். நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியும். இந்த கர்மா பலன் வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு சில விஷயம் சொல்கிறேன். உன்னுடைய கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறத, இதெல்லாம் இருந்ததுன்னா உன் கர்மா உனக்கு இப்பயும் உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் உன்னுடைய கர்மா பலன் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யுது. அப்போ உன்னுடைய கர்மா பலனை நீ தீக்கணும் அப்படின்னு. அதனால் எங்கே என்ன எப்படி செய்யணும், என்ன கடகராசி யோசித்து செய்யுங்க. எந்த விஷயத்துலையும் அவசரப்படாது. உன்னுடைய அவசரம், உன்னுடைய கோபம், உன்னுடைய சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அடிக்கடி சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காயத்தை விதைத்தால் தனிமை பாடம் வரும். நீ ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன்னு தனிமையில் இருந்தது, தனிமையில் கஷ்டப்பட்டுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் இதயம் பலவீனமானது அல்ல, அது அளவுக்கு அதிகமான அன்பால் நிறைந்துள்ளது. ஆனால் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை திருப்பி கொடுக்கக்கூடும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு நிறைய நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தெய்வ வழிபாடு நிறையா பண்ணு. நீயும் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம், ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ பீடார்த்த சித்தையே சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தக்ஷிணாபி முகம்மந்தே தக்ஷிணாமூர்த்தி மாசரையே. குரு துணை, குரு வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்கள், நிறையா ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக 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 ஒவ்வொருடைய ராசிக்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ராசிக்கு ஒரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்ன? செய்த புண்ணியம் ஒரு நாளும் காக்கும். ஏதாவது ஒரு நாள் செய்த புண்ணியம் ஒரு நாள் காக்கும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். தேடி வரும்னா எப்படி நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் தனக்கான ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க அதை முழுமையாக வாழ்ந்தார்களா? அதாவது நன்னா வந்துட்டே இருப்பாள். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் 20 வருஷமே வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலையில் அவனுக்கு பிரச்சனையாகி அந்த மாதிரி ஒரு விஷயம். தொழிலில் பெரிய பெரிய முதலீடு போட்டு நல்ல லெவலில், ஹை லெவலில் வருவான். திடீர்னு அந்த லெவலே குறைஞ்சி போகிறது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறது. சொத்து வழியில் சொத்து பறி போகிறது. 4 வீடு இருக்குன்னு சொன்னால் 3 வீடை விற்றுட்டு ஒரு வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சாதாரண இடத்துல இருக்கிறது. ஒரு சில தவறான கருத்துக்களால், தவறான சில விஷயங்களால், தவறான சில விஷயத்தினால குடும்பத்தில் அமைதி இழந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பிரச்சனை, துர்மரணம் அடைதல். ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை, கணவன் மனைவி, திடீர்னு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் 45 நாள் 50 நாள் அந்த சிசு 1 வருஷமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த அப்சர்வேஷனில் வச்சுருப்பா. வருமா, வீட்டுக்கு வருமா, போராட்டங்கள், மன போராட்டங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கர்மா பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? அதுதான் நம்மளுடைய கர்மா, நித்திய கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மா வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. காலச்சக்கரம் சொல்லுவா. ஒரு நாள் அப் டவுன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலச்சக்கர திசை வேகமாக சுற்றின்னு இருக்கும், வேகமாக சுற்றக்கூடியது. அப்படி இருக்கிறதுல இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீ செய்யக்கூடிய விஷயந்தான் உனக்கு எல்லாமே. நீ புண்ணியம் பண்ணியிருந்த, புண்ணியம் செஞ்சு புண்ணியமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா உனக்கு எல்லாமே நன்னா இருக்கும்.
இந்த கர்மா பலனில் நான் சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசியிலிருந்து மீனராசி பர்யந்தம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முக்கியமான சில ஆலயங்கள் சொல்கிறேன். இந்த கர்மா பலன் தீரக்கூடிய ஆலயமாக சொல்கிறேன். ஒரு ராசிக்கும், அதாவது இப்போ மேஷ ராசின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது, உங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய கர்மா பலன் அந்த கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் நடுவுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. கடகராசி நேயர்களே, கர்மா பலன். ஓடி ஓடி கஷ்டப்பட்டேன், ஓடி ஓடி எல்லாருக்காகவும் ஓடினேன், சுயமரியாதையை விட்டு ஓடினேன், என்ன பேர் வாங்கிட்ட நினச்சிப்பார் உன்னுடைய கர்மா பலன். இன்றைக்கி முதுகில் குத்தனவன் தான் நிறைய பேர். நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியும். நம்ப வச்சு ஏமாத்தினது, குடும்பத்தில் ஏமாத்தினது, நம்ப வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்றது, நம்ப வச்சு ஒரு பையனை எடுத்தது, போனது வந்தது எல்லாத்தையும் யோசிச்சுப்பார். அதாவது இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இதுலேயும் சில முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் உனக்கு நிறைய இருக்குது. இந்த கர்மா பலன் வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு சில விஷயம் சொல்கிறேன். உன்னுடைய கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறத, இதெல்லாம் இருந்ததுன்னா உன் கர்மா உனக்கு இப்பயும் உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் உன்னுடைய கர்மா பலன் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யுது. அப்போ உன்னுடைய கர்மா பலனை நீ தீக்கணும் அப்படின்னு அர்த்தம். மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், உடல்நல பிரச்சனைகள். ஒருத்தருக்கு குடும்பத்தில் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு படுத்தும், ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு படுத்தும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரிசஸ் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது பண நெருக்கடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டு. கெரியர் க்ரோத், தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா? என் கெரியர் என்ன இவ்வளோ என் கெரியரே ரொம்ப ஸ்பாயிலாக போச்சுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஜாப் லாஸ், எத்தனையோ பேர் வேலையை இழந்திருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், வேலையை முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், கர்மா பலன். அடுத்ததாக மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. என்னையா இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் டிப்ரெஷன் சொல்லுவாள், மனச்சோர்வு அதிகமாக இருக்குது இந்த கர்மா. ஃபேமிலி ப்ராப்ளம், இதில் குடும்ப சிக்கல்கள், கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், மரியாதையே கிடையாதுங்க கடகராசிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் மாதிரி ஏதோ ஓரளவுக்கு அப்படியே கௌரவமாக இருந்துக்கலாம், காசு பணம் இருந்ததுன்னா கௌரவமாக இருந்துக்கலாம். இந்த பூசம் கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியெல்லாம் அடி வாங்காத குறை தான். தமிழில் 2 விஷயத்தை சொல்லுவாங்க கடகராசி பொறுத்தளவுக்கு. இன்றைக்கும் விளக்கமத்தடி வாங்காதவனும் இருக்கான், வாங்கினவனும் இருக்கான், செருப்படி வாங்கினவனும் இருக்கான், இருந்துட்டு தான் இருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்றைக்கி மரியாதை இல்லாமல் நிற்கிற ஒரே ஆள் கடகராசி தான். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்கே உரிய இன்னொரு சில விஷயங்கள் என்னென்ன, லீகல் இஷ்யூ, நீதிமன்ற விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது. குறையுமா குறையாதா எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சொத்து தகராறு இருக்குது. நிஜத்தில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், ரைட். இருக்கா இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ட்ரஸ்ட் இஷ்யூ, நம்பிக்கை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஹிடன் எனிமீஸ், மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம், உண்டு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ் நிறையா இருக்குது, எதிர்பாராத செலவுகள். ப்ரமோஷன் டிலே, பதவி உயர்வு தாமதம். மேரேஜ் டிலே ஆறுது. டிவோர்ஸ் ரிஸ்க், விவாகரத்து அபாயம், இது உறுதியாக அல்ல, சாத்தியமான சவாலாக இருக்குது. அதே போல் லக் பிரேக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. திடீர்னு நல்ல வாய்ப்பு கிட்ட தடங்களாகிறது. கர்மா சைக்கிள், கர்மா சுயற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கணும், அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல தொடக்கம். எந்தெந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, எந்தெந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிறத நீ கரெக்டாக பார்த்துட்டு வா. வந்தால் தான் லைஃப்பில் சரியாக வர முடியும். இன்றைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உனக்கு பெண்ணாலும் பிரச்சனை வரலாம், சொத்து மூலமாக ஏமாற்றப்படலாம், உன் சொந்த வீட்டையே ஒருத்தன் வேறு விதமாக எழுதி வாங்கிக்கலாம், கணவன் மனைவி ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்து அதுவே ஒரு விவாகரத்தாக கூட மாறலாம். இதெல்லாம் உன்னுடைய கர்மா பலன். உன் குடும்பத்தில் நீ நல்ல கர்மாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தீய கர்மாவாக இருந்தால் குடும்பத்தில் சிறு மரணம் ஏற்படும்.
துக்க செய்தி வரும். ஸோ இதெல்லாம் இந்த 2026லேயே இருக்குது. அதனால் எங்கே என்ன எப்படி செய்யணும், என்ன கடகராசி யோசித்து செய்யுங்க. எந்த விஷயத்துலையும் அவசரப்படாது. உன்னுடைய அவசரம், உன்னுடைய கோபம், உன்னுடைய சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அடிக்கடி சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது சில ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காயத்தை விதைத்தால் தனிமை பாடம் வரும். நீ ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன்னு தனிமையில் இருந்துட்டு தனிமையில் கஷ்டப்பட்டுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் இதயம் பலவீனமானது அல்ல, அது அளவுக்கு அதிகமான அன்பால் நிறைந்துள்ளது. ஆனால் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை திருப்பி கொடுக்கக்கூடும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு நிறைய நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தெய்வ வழிபாடு நிறையா பண்ணு. நீயும் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம், அதாவது கும்பகோணம், எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஊர். அந்த ஊரில் கம்பகேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. கம்பகேஸ்வரர், கடகராசி கம்பகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. நேரம் கிடைக்கும்பொழுது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், யோகமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு நீர் ராசி அப்படின்னு சொல்லுவா. மெதுவாக எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.